ஓணம் பண்டிகையை தொடர்ந்து கேரள மாநிலம் திருச்சூரில் நடைபெறும் பிரசித்தி பெற்ற புலிக்களி நடன நிகழ்ச்சிக்காக உடலில் புலி ஓவியங்களை வரையும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக திருச்சூரில் நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் தென்னிலவன். புலிக்களி பற்றி விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த புலிக்களி நடன நிகழ்ச்சின்றது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த புலிக்களி நிகழ்ச்சி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திருச்சூர் மெயின் ரவுண்டான பகுதியில் பிரம்மாண்டமான முறையில் இந்த புலிக்களி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்கள் உடலில் புலி வேடங்களை ஓவியங்களை வரைந்து அங்கே நடனமாட இருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது கேரளாவிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற, அதாவது மிகவும் புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. அதுவும் திருச்சூர் மாவட்டத்தில் மட்டும்தான் இது நடைபெறுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா கேரளா அரசு இந்த புலிக்களி நடனத்தில் வெற்றி பெறக்கூடிய குழுக்களுக்கு பரிசுகளும் வழங்கிட்டு வராங்க. மேலும் ஒரு குறிப்பிட்ட, அதாவது கிட்டத்தட்ட இந்த திருச்சூர் மாவட்டத்தில் மட்டும் 7 இடங்களில் பார்த்தீங்கன்னா தனித்தனி குழுக்களாக ஒவ்வொரு குழுவிலையும் 51 நபர்களுக்கு இந்த உடலில் புலி ஓவியமானது வரையப்பட்டு வருகிறது. மேலும் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு 15 ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களா இருக்காங்க. மேலும் தற்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இங்கே சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் இங்கே அந்த புலி ஓவியத்தை உடம்புல வரைஞ்சிருக்காரு. அது குறித்து கேட்கலாம். ஆனால் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எத்தனை வருஷமாக இந்த புலி ஓவியத்தில் வரைஞ்சிட்டு? நான் பிறந்தது சேலம். இங்கே 10 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன். இந்த புலிக்களி நிகழ்ச்சி அப்படின்னா என்னதுண்ணா? எப்படி இருக்கும்? சின்ன ஓணத்துக்கு மெயின் புலிக்களி, ஒரு ஆதியத்துலேருந்து இங்கே புலிக்களிக்கு ஒரு இது உண்டு களி. இப்போ நீங்கள் இது மட்டும் இல்லாமல் வேறு நிகழ்ச்சிகளுக்கும் கலந்துக்கிறீங்களா? வேறு ஏதாச்சும் முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்கீங்களா? இங்கே கல்யாணம் குறைய உண்டு, நிகழ்ச்சிகள் உண்டு. துபாய் போய் பெகரின்னு போய் ஐபிஎல்ல போய் குழம்பு ஐபிஎல்ல போய் இல்லை. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட இங்கே புலி வேஷம் போட்டிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இங்கே, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்த புலிக்களி நிகழ்ச்சி மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளுக்கும் சென்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அதே போல் அண்மையில் நடந்த ஐபிஎல் நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. மேலும் தற்போது இந்த ஓவியம் வரையும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இங்கே அந்த ஓவியத்தை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். அக்கா, உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து வரீங்க? இங்கே அந்த நிகழ்ச்சி எத்தனை வருஷமாக அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் தான். நாங்கள் வந்தது பாலக்காட்டில் இருந்து வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமு. ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் தான் டிவியில் அதில் தான் பார்த்துருக்கோம். ரொம்ப ஜோராக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. திருச்சூரில் நடக்கிற அந்த புலிக்களி நிகழ்ச்சின்றது எப்படி நடக்கும்னா? எந்த மாதிரி நடக்கணும்னா ஒரு கிரேட்ஃபுல்லாக இருக்குது. எப்போவுமே வருஷம் இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப டாப்பாக இருக்கணுங்கிற எங்களோட ஆசை, அவ்வளோதான். ஓகே, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா திருச்சூர் மைய பகுதியில் மிக பிரம்மாண்டமாக இந்த புலிக்களி நடன நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெறக்கூடிய, அதாவது சிறப்பாக ஓவியங்களை வரைந்தவர்களுக்கு அரசு சார்பில் ஊக்கத்தொகை பரிசாக வழங்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வயநாடு அந்த நிலச்சரிவு காரணமாக அரசு சார்பில் எந்த ஒரு பரிசும் அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் இங்கே இந்த புலிக்களி நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அதே போல் இந்த ஓவியங்களை வரைந்து கொண்டவர்கள் வாகனங்களில் சென்று தான் அந்த மைதானத்துக்கு செல்வாங்க. அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தகவல்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.